கோமாகி அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டீம் கோச் சொல்லியிருக்காங்க ஸ்பீட் யார் பண்ணுவோம் மீடியம் யார் பண்ணுவோம் ஸ்லோ யார் பண்ணுவாங்க ஸோ அதன்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிகழ்ச்சிக்கு வந்த பேரண்ட்ஸ் அனைவரும் டேட்டுக்கு முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பங்கேற்றிருக்கும் அனைவரும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் பார்க்காம போ Hey, last one. Speed up, speed up. Speed up. Okay.
தனியார் ஸ்கூல் இல்லாமல் நம்ம ஸ்கூல் இருக்குது நம்மளோட இது நம்ம முந்நூறு கொடுப்பாங்க 300 கொடுப்பாங்க அவங்களோட நம்மளுக்கு ஸ்கூல்னாலே ஒரு 300 டக்குனு அடிங்க விசில் அடிக்க முதல்ல டைம்
ஒரு மணி நேரத்துக்கு 56 நிமிஷமா 46 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வந்து சிறப்பித்து தந்த ஸ்கேட்டிங் மாணவ மாணவிகளுக்கும் பயிற்சி அளித்த பயிற்சியாளர்கள் Master Kishore from Madurai. ஆனா இப்ப பண்ணது 46 நிமிஷத்துல வந்து ரெக்கார்டு பண்ணி இதை அச்சீவ் பண்ணிட்டீங்க. இந்த ரெக்கார்டு பண்ணுவதற்கு உறுதுணையாக இருந்து இந்த ரிங்கு இங்க வைத்து நடத்துங்கள் அப்படின்னு அனுமதி கொடுத்து இந்த ரெக்கார்டை சிறப்பித்து தந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்டர்நேஷனல் ரோலர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கேட்டிங் ரிங்கினுடைய ஓனரும் முதல்ல சரவணனுக்கு ரொம்ப பாராட்டுக்கள். இன்னும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லாத்துக்குமே யாரும் இருக்கும் விளையாடுறதுக்கு இடமே இருக்காது. இன்னும் எங்கே விளையாட முடியும்? இது மாதிரி இடம் இல்லைன்னா ஸ்கேட்டிங் விளையாட முடியாது, சாதாரண தரையில் விளையாட முடியாது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கின்றார். இப்போ அதே போல் பெற்றோர்களும் பார்த்தா நிறைய மாணவ செல்வங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா யார் யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க வந்து ஊக்குவிக்கணும். பெற்றோர்கள் படிப்புலையும் இருக்க வேண்டும், மற்ற எந்த விளையாட்டாக இருந்தாலும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால இந்த மாணவ செல்வங்கள் இந்த இதிலோட முதல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆரம்ப கட்டத்தில் பாஸ் இது வந்து ஜெயிக்க வேண்டும், வின் பண்ண வேண்டும். அடுத்தாப்புல வந்து ஸ்டேட் லெவலில் வின் பண்ணணும், நேஷனல் லெவலில் வின் பண்ணணும். பாம்பே, டெல்லி அது மாதிரி ஸ்கேட்டிங் இருந்தால் அங்கே போகணும். அதுக்கு அடுத்தபடியாக இன்டர்நேஷனல் லெவலில் கூட போக முடியும்னு நினைக்கிறேன் இங்கிருந்து. அதனால நல்ல ஏற்பாடு. கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது இல்லாமல் படிப்பிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். கரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து படிப்பிலும் சிறந்து விளங்க வேண்டும், விளையாட்டிலும் சரி. எதா இருந்தாலும் முடியும் என்றால் நிச்சயமாக முடியும். பெற்றோர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் இருந்தாலும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு என்ன சொல்றது, எல்லாம் சொல்லும் போதே எந்த வயசானாலும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நான் என்னை பற்றி தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நான் வந்து ஒரு சாதாரண அரசு பள்ளியில் மடவாடி பக்கத்தில் படித்தவன். சைக்கிள் கூட இல்லாமல் நடந்து போய் படிச்சிருந்தேன் ஸ்கூலில். அப்புறம் கரூருக்கு பார்த்தா சைக்கிளில் வந்து விட்டு போய் தோட்ட வேலை செய்ய வேண்டிய, அந்த காலத்தில் வந்து தோட்டத்தை வேலை செய்ய வேண்டியிருக்கும். எலக்ட்ரிசிட்டி கூட வீட்டில் கிடையாது. இப்போ அது மாதிரி வீடு, சாதாரண வீடு எங்கேயும் பார்க்கவே முடியல. அது மாதிரி சாதாரண வீடு, ஆடு மாடெல்லாம் மேய்க்க வேண்டும். அது மாதிரி இருந்த காலத்தில் இருந்து தான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன் என்றால் யாருனாலையும் சாதிக்க முடியும். அதே உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இங்கே சந்திரசேகர்ங்கிற இருக்கிறார். எதுக்கு பக்கத்தில், மோகனூர் பக்கத்தில் சந்திரசேகர்னு ஒரு, அங்கே அப்பா வாத்தியார். அரசு பள்ளியில் பயின்று எம்சிஏ முடித்து விட்டு டிசிஎஸ்ல போய் ஒர்க் பண்ணார். அப்புறம் அதனுடைய கம்பெனிக்கே வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆனார். டிசிஎஸ், டாடா கன்சல்டன்ட் சர்வீஸில் போய் சேர்ந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா டாடா குழுமத்தினுடைய ஒரு 6 லட்சம் கோடி உள்ள கம்பெனி, ஒரு 100 கம்பெனி இருக்கும். அதுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்றார். வருடம் ஒரு 100 கோடிக்கு மேலே சம்பளம் இருக்கும். சுந்தர் பிச்சை மதுரை பக்கத்தில் இருந்த ஒரு சாதாரண ஃபேமிலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2800 கோடி ரூபாய் வருஷ சம்பளம் அவர் கொடுக்குறாங்க, பங்கு கொடுக்குறாங்க. அதுபோல இதுலேயும் விளையாட்டிலையும் இருந்தால் ஜெயிச்சு மேலே செல்ல முடியும், படிப்பிலும் செல்ல முடியும். வசதி இல்லை என்று பெற்றோர்கள் நினைக்க வேண்டாம், மாணவர்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 24 மணி நேரம் இருந்தால் ஒரு 10 மணி நேரம் சிந்தனை பூராமே, கனவு பூராமே நம்ம எப்படி முன்னேற வேண்டும். விளையாட்டாக இருந்தால் விளையாட்டிலேயே சிந்தனை, எல்லாம் அதிலேயே ட்ரைனிங் எடுக்க வேண்டும். படிப்பாக இருந்தால் படிப்பில் படிக்க வேண்டும்.
எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் என்று எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு லிமிட்டே கிடையாது. யாருக்குமே நம்ம டிகிரி வாங்கிட்டோம் என்று நினைக்கவே வேண்டாம். இப்போ டிகிரி எல்லாரும் பாஸ் பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட்ல எல்லாரும் மார்க் 25 மார்க் வாங்கினாலும் பாஸ் பண்ண சொல்லி போகிறாங்க. எல்லா டிகிரி வாங்கிடுறாங்க. எல்லாம் 2 டிகிரி 3 டிகிரி. நான் கூட 2 ஸ்கூல் கரூர் கொங்கு கல்வி அறக்கட்டளைக்கு நான் தான் சேர்மன். 2 ஸ்கூல் இருக்கு, ஒரு காலேஜ் இருக்கு. நிறைய பேர்த்த பார்க்குறோம். ஏன்னா டிகிரி வாங்கி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம். கடைக்கு எங்களுக்கு இன்டர்வியூ வர்றாங்க. எங்கிட்ட வந்து 2000 பேர் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனியில். எல்லாத்தையும் பார்க்குறோம். ஏன்னா ஆங்கில அறிவு என்பது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஒரு பேச தெரியாது, எழுத தெரியாது, எல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவங்க வந்து அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்காங்க. ஒரு இன்ஜினியர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் இதில் சில பக்கம் பார்த்தீங்கன்னாக்கி 8000 ரூபா 10000 ரூபாய்க்கு வந்து சம்பளத்துக்கு நிற்கிறாங்க. அது என்ன காரணம் என்றால், அதே இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 லட்சம் சம்பாதிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறான், 10000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறான். நிறைய நாலேஜ் இருக்க வேண்டும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், ஃபயர் இருக்க வேண்டும். ஏன் முடியாது என்ற எண்ணம் பெற்றோர் எடுத்து இருக்க வேண்டும், மாணவ செல்வங்கள் இருக்க வேண்டும். உங்களை எல்லாத்துக்கும் எது சொல்றேன்னா, எல்லாருமே இப்படியே டைம் பாசிங், போனை பார்த்துக்கிறோம், அப்படியே நிறைய வாட்ஸ்அப் பார்க்க வேண்டியது, டைம் பாஸ் பண்ணிட வேண்டியது, அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டியது லைஃபை. வித்தவுட் மணி கனாட் என்ஜாய். லைஃப் பிரகாசமாக இருக்காது எதிர்காலம். அது மாதிரி மாணவ செல்வங்களுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நிறைய சாதிக்க முடியும் என்ற எண்ணம் வேண்டும். நிறைய பேருக்கு அந்த எண்ணமே கிடையாது. எல்லாரும் வசதியாக இருக்க வேண்டும், அவங்க வசதியாக இருக்காங்க, நமக்கு வேண்டும், என்ஜாய் பண்ணணும், எல்லாமே அதுதான் எண்ணம் இருக்கிறது இல்லையே. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்ததுனால அந்த இதெல்லாம் போட்டு எல்லாருக்கும் சொல்கிறதே காரணமே. ஏன் முடியாது என்ற இது நினைக்கிங்க. நிச்சயமாக எந்த உங்கள் லெவலுக்கு ஏதாவது ஒரு லெவலுக்கு மேலே போக முடியும். அதனால இது விளையாடும் மாணவ செல்வங்கள் எல்லோருமே முன்னால எந்த லெவலுக்கு வேணாலும் ஸ்டேட் லெவல் விளையாட முடியும். ஏன்னா இதோட போயிடக்கூடாது. டைம் கிடைச்சா ஸ்கேட்டிங்கில் நிறைய ட்ரைனிங் எடுக்கும். ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு புரியல, ஒரு பாடம் புரியல, ஆங்கிலம் புத்தகம் புரியலைன்னாக்கு ஒரு தடவைக்கு பதிலாக 10 times 5 times 3 times படிச்சீங்கன்னா நிச்சயமாக ஈஸியாக போயிடும். சொல்றதே ரிப்பீட் பண்ணணும், நிச்சயமாக அது எதா இருந்தாலும் முடியும். அதனால எல்லோருக்குமே இந்த வெற்றி அடைய வேண்டும். மாணவ கரூருக்கு எல்லோரும் நல்ல நிலைமை அடைய வேண்டும். சரவணன் நல்லா ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கும் இந்த மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கரூர் மாவட்டத்தில் இன்றைக்கி ஸ்கேட்டிங் ரிலே மாரத்தான் 1 hour ரிலே ஸ்கேட்டிங் மாரத்தான் நடந்ததுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமான நம்ம டிஸ்ட்ரிக்ட் சென்னை, மதுரை, கோவை, சேலம், கரூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி முக்கியமான ஸ்கேட்டர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து பாசிட்டிவ் ஸ்கேட்டர்ஸ் யாருன்னு பார்த்து சூஸ் பண்ணி அவங்களெல்லாம் வர வச்சு இன்றைக்கி நம்ம கரூர் மாவட்டத்தில் 200 மீட்டர் ட்ராக் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நடத்துகிற அளவுக்கு நம்ம கரூர் மாவட்டத்தில் ஒரு ட்ராக் டே இருக்குது. அந்த ட்ராக்கில் நடக்கிற முதல் டோர்னமெண்ட்டு அப்படிங்கிறனால இந்த எல்லா குழந்தைங்களுக்கும் 200 மீட்டர் ட்ராக்கில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, எப்போ பண்ணாலும் அந்த எங்கே போனால் எந்த டோர்னமெண்ட்டுக்கு போனாலும் ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் எடுக்கணும் அப்படி கேட்டுக்கிறேன். இந்த 1 hour கலந்துக்கிட்ட அத்தனை ஸ்கேட்டர்ஸ்க்கும் எங்கள் பிரதர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மூலயமா நாங்கள் இன்றைக்கி நடந்தது பார்த்தீங்கன்னா 1 hour ரிலே மாரத்தான் ஸ்கேட்டிங் ரிலே மாரத்தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டன் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் அட்டன். மொத்தம் 60 கிலோமீட்டர் 60. 1 hourல 16 கிலோமீட்டர் முடிச்சிருக்காங்க, பேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்கேட்டர்ஸுமே எல்லா கேட்டகிரிலையும் இருக்கிறாங்க. 8 to 10 கேட்டகிரிலேருந்து எடுத்துட்டீங்கன்னாக்கா எபோவ் 16 எபோவ் 19 வரைக்குமே எல்லாருமே இந்த டைம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 150 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. 150 ஸ்டூடெண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 4 வகையான ரெக்கார்டு இருக்குது சார். என் பேர் எஸ் லக்ஷ்மி தீபக். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இது வந்து என்னோட ஃபாஸ்டஸ்ட் ரிலே ஸ்கேட்டிங் மாரத்தான் ரெக்கார்டு. நான் வந்து கோல்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ என்னென்ன ரெக்கார்ட் கொடுக்குறாங்கன்னா ஏசியா பசிபிக் ரெக்கார்ட், குளோபல் ரெக்கார்ட், சில்ட்ரன்ஸ் ரெக்கார்ட், இந்தியன் நேஷ்னல் ரெக்கார்ட். தட்ஸ் ஆல். அண்டர் 16 வரைக்கும் எல்லாருமே 1 hour above 16 and under 16 categories skaters all one participate in this event.